க்ஷீரே சுக்ராய நமஹா அப்படிங்கிறார். க்ஷீரம்னு சொன்னா பால், பாலிலே சுக்கிரன் இருக்கிறாராம். க்ஷீரே சுக்ராய நமஹா ததே சோமாய நமஹாங்கிறார். ததின்னு சொன்னா தயிர், தயிரிலே சோமன் என்கின்ற அந்த தேவதை இருக்கிறார். ஒரு பசு நெய்யில நீங்க அழகா ஒரே ஒரு சின்னதா திரி போட்டு விளக்கேத்துங்கோ, அது அழகா நிறுத்தி நிதானமா எரியும் பொழுது பார்த்தா அந்த ஜோதியிலே நாம் லிங்க தரிசனத்தை காண முடியும்னே சொல்றார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, பசு நெய்யில் விளக்கேற்றுவதால் என்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதுக்கு ஸ்மிருதி எப்படி தெரியுமா சொல்லும்? பசுமாடு அப்படின்னு சொன்னாலே அது மிகவும் புனிதமானது, நாம் அனைவரும் அறிந்ததே. பசுமாட்டுலதான் மகாலட்சுமிங்கிறவ நிறைஞ்சிருக்கா. பசு நெய் அப்படின்னாலே அதுல மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த ஸ்மிருதியில சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா, க்ஷீரே சுக்ராய நமஹா அப்படிங்கிறார். க்ஷீரம்னு சொன்னா பால், பாலிலே சுக்கிரன் இருக்கிறாராம். க்ஷீரே சுக்ராய நமஹா ததே சோமாய நமஹாங்கிறார். ததின்னு சொன்னா தயிர், தயிரிலே சோமன் என்கின்ற அந்த தேவதை இருக்கிறார். ததே சோமாய நமஹா கோமே சந்தாய நமஹ கோமூத்ரே ருத்ராய நமஹ கோக்ருதே விஷ்ணவே நமஹான்னு சொல்றார். கோக்ருதம், கிருத்தம்னு சொன்னா நெய். இந்த கோக்ருதம் பசு நெய்யிலே விஷ்ணு மகாவிஷ்ணு சாட்சாத் மகாவிஷ்ணு இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஆக அந்த பசு நெய்யினால், அந்த மகாவிஷ்ணுவினுடைய அம்சம் நிறைந்த அந்த பசுவினுடைய நெய்யினால் விளக்கேற்றும் பொழுது நாம் அங்கே இறைவனையே தரிசிக்கிறோம். எப்படின்னு சொன்னா சாட்சாத் அந்த பரமேஸ்வரனையே தரிசிக்கிறோமாம். எப்படி சார் அப்படின்னு சொன்னா, அந்த தீப ஜோதிங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு பசு நெய்யில நீங்க அழகா ஒரே ஒரு சின்னதா திரி போட்டு விளக்கேத்துங்கோ, அது அழகா நிறுத்தி நிதானமா எரியும் பொழுது பார்த்தா அந்த ஜோதியிலே நாம் லிங்க தரிசனத்தை காண முடியும்னே சொல்றார். அதுவும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடிபாகம் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். அந்த அடிபாகம் பருத்திருக்கும். அது பார்த்தோம்னா பிரம்ம ரூபம் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மாவாகவும் நடுவிலே பார்த்தால் ஒரு சில கருமையான ஒரு பகுதிங்கிற சூழ்நிலை இருக்கும். நடுவில் அந்த கருமையான பகுதி சாட்சாத் மகாவிஷ்ணுவையும், அப்படியே மேல பார்த்தோம்னா சக்கச்சவேல தக 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 தகன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கும் தெரியுமா, அந்த இடத்தை பார்த்தால் அது ஸ்ரீ ருத்ரனாகவே காட்சி அளிக்கிறதுங்கிறார். மூலத்தோ பிரம்ம ரூபாயா மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரதக சிவரூபாய என்று அது மும்மூர்த்திகளுடைய ஸ்வரூபமாகவே அந்த ஜோதியானது நமக்கு காட்சி அளிக்கிறது. அதுவும் பார்த்தோம்னா ஒரு லிங்க ரூபமாகவே இருக்கிறதுன்னு சொல்ற. ஒரு லிங்கம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமாம். அதனாலதான் இதற்கு ஜோதிர்லிங்கம்னே சொல்லுவா தெரியுமா. ஜோதிர்லிங்க வழிபாடு 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கின்றனங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கா இல்லையா. அந்த 12 ஸ்தலங்களுக்கு போய்த்தான் நாம் தரிசனம் செய்ய வேண்டியது என்பது அல்ல. நம்முடைய வீட்டிலேயே ஒரு பசு நெய்யை கொண்டு ஒரு அகல் விளக்குல ஒரு விளக்கேற்றி பார்த்தாலே அதிலேயே நாம் அந்த ஜோதிர்லிங்கத்தையும் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த பசு நெய்யிலே விளக்கேற்றும் பொழுது, சார் நீங்க சொல்ற ஜோதிங்கிறது நல்லெண்ணெயில விளக்கேற்றினா கூட கிடைக்குமே அப்படின்னு சொன்னா கூட, இது போன்ற ஒரு உருவ அமைப்பினை நெய்யில ஏற்றும் பொழுதுதான் கிடைக்கும். அது கூட இந்த பசுனுடைய நெய் அப்படின்னு ஏன் சொன்னான்னு சொன்னா, பசுமாடு அப்படின்னு சொன்னாலே அது மிகவும் ஒரு பரிசுத்தமான ஒரு விஷயம், ஒரு பரிசுத்தமான மிருகமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் அந்த பசுவினுடைய அந்த கழிவு, அதாவது கோமயம்னு சொல்றா இல்லையா, அந்த கோமூத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய பசுவினுடைய சிறுநீரை பிடித்து வந்துதான் நம்ம வீட்டுல சுத்தம் பண்றதுக்காக தெளிப்பா தெரியுமா. வீட்டுல கோமயம் தெளிச்சா தீட்டு போயிடுச்சுன்னே சொல்றா இல்லையா. அதே மாதிரி பசுஞ்சாணத்தை தான் வீட்டு வாயிலே தெளிக்கிறோம். எதற்காக? அது ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகிறது, பாக்டீரியல் ஆன்டி பாக்டீரியலாக செயல்படுகிறது. பாக்டீரியா போன்ற கிருமிகளை அது உள்ளே அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பசுஞ்சாணத்தை வாசலிலே தெரிக்கிறோம். அந்த நாள்ல பார்த்தோம்னா வீட்டுல மண் தரையெல்லாம் பசுஞ்சாணத்தை கொண்டுதான் மெழுகி வைத்தார்கள் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஏன் இன்னமும் கூட கிராமப்புறங்களிலே அந்த தரையில பசுமாட்டு சாணத்தை கொண்டுதான் மெழுகி கொண்டிருக்கிறார்கள். எதற்காகன்னு சொன்னா அது ஒரு கிருமி நாசினியாகவே செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டு, இப்படி பசுமாட்டினுடைய கழிவுகளே இத்தனை சுத்தத்தை தரும் பொழுது அந்த பசுவிலிருந்து கறக்கப்பட்ட பால் என்பது இன்னமும் பரிசுத்தமான பொருளாக பார்க்கப்படுகிறது. அந்த பாலையும் புடமாக்கி அதனை தயிராக்கும் பொழுது அந்த தயிர் என்பது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல பியூரிஃபை ஆயிடுறதுன்னு சொல்றா. பால் என்பது 25% பியூரிஃபையா இருக்குன்னு சொன்னா, அந்த தயிர் என்பது 50% பியூரிஃபை ஆயிடுறது.
மறுபடியும் அந்த தயிரையும் நம்ம அந்த தயிரை நன்றாக கடைந்து அதிலிருந்து அந்த வெண்ணெயை எடுக்கும் பொழுது அந்த வெண்ணெயானது 75% ஒரு பரிசுத்தமான பொருளாக பார்க்கப்படுகிறது. அந்த வெண்ணெயையும் காய்ச்சி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய் என்பது இருக்கிறது அல்லவா, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகவும் பரிசுத்தமான பொருளாக பார்க்கப்படுகிறது. 100% ஒரு சுத்தமான பொருள் எது என்று சொல்லி பார்த்தால், ஒரு பவித்திரமான பொருள் எது என்று பார்த்தால், ஒரு புண்ணியம் தரக்கூடிய பொருள் எதுவென்று பார்த்தால் அது இந்த பசு நெய் தான். அதனால்தான் இல்ல கோக்ருதே விஷ்ணவே நமகான்னு சொன்னான். அந்த பசு நெய்யிலே மகாவிஷ்ணு வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி அந்த சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே வாசம் செய்யக்கூடிய அந்த பசு நெய்யை கொண்டு விளக்கேற்றும் பொழுது மும்மூர்த்திகளையும் நாம் தரிசிக்கிறோம், இறைவனுடைய அருள் என்பதும் கிடைக்கிறது, ஜோதிர்லிங்கத்தையும் நாம் காண்கிறோம். ஆக இது அத்தனையும் சேர்ந்து நமக்கு என்ன விதமான நற்பலன்களை கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. எதுவுமே தேவையில்லை. இறைவா, இந்த உலகத்திலே எனக்கு ஞானம் மட்டுமே வேண்டும், உன்னுடைய அருள் இருந்தால் போதும் என்கின்ற அந்த மெய் ஞானம் என்பது நிச்சயமாக கிடைத்துவிடும். எப்படி பசு நெய்யினால் விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக மெய் ஞானம் என்பது நமக்கு வந்து சேர்ந்துவிடும். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.